கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கும் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ந்து நாம் செய்திக்கு நேராக கடந்து வருவோமாக. ஒரு குறிப்பிட்ட செய்தியை கூறும்படியாக அவருடைய வார்த்தை என் மனதிலே தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. இந்நாளிலும் கூட கர்த்தர் அதை முழுமையாக உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளும்படியாக கிருபை பாராட்டின தேவனுக்கு நான் சகல மகிமையும் செலுத்துகிறேன். இப்பொழுதும் கூட நாம் செய்திக்குள்ளாக கடந்து வருவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24 முதல் 30 வரைக்கும் நாம் வாசிப்போம். மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார். அதற்கு முன்பு அவர் அநேக பாடுபட்டு இந்த சந்ததியில் ஆகாதவன் என்று தள்ளப்பட வேண்டியதாக இருக்கிறது. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாருடைய நாட்களிலும் நடக்கும். நோவா புயலுக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பு நிலையம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விட்டார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதனை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்னியும் கந்தமும் வர்ஷித்து எல்லோரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்களிலே என்னவெல்லாம் நடக்கும் சம்பவிக்கும் என்று இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கிறோம். இந்நாட்களிலே இந்த முழு உலகத்திலும் நடந்து கொண்டிருக்கிறவரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மிகவும் கடைசி நாட்களுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் நாம் கேட்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறதன்படியாக நடந்து கொண்டிருக்கிறது. அங்கு பூமி அதிர்ச்சிகள், அழிவுகள், சனத்துக்கு விரோதமாய் சனங்கள் என்று சொல்லி இந்த கடைசி நாட்களுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தங்களுடைய ஜீவ நாட்கள் மிகவும் அற்பமானது, குறைவானது என்பதை உணராது இருக்கிறார்கள். தேவனுடைய எச்சரிப்பின் செய்திகளை கேட்க அவர்கள் மனதில்லாது இருக்கிறார்கள். முழு உலகத்திலும் அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. திருச்சபை பிள்ளைகளாகிய நாமும் கூட இந்நாட்களிலே உடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த ஜலப்பிரளயம் வந்து எவ்வாறு மனுஷரை வந்து வாரிக்கொண்டு போக மட்டும் அவர்கள் உணராது இருக்கிறார்களோ அவ்வாறாகவே அழிவுகள் இந்த பூமியை சந்தித்துக் கொண்டு நாள்தோறும் ஜனங்கள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்க நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே. அது மாத்திரமல்ல, அந்த நோவாவின் நாட்களில் நடந்தது காரியங்களை நம்முடைய கண்களுக்கு முன்பாக நாம் கொண்டு வருவோம். திருச்சபை பிள்ளைகளாகிய நாம் அவைகளை கொண்டு வருவோம். அந்நாட்களிலே அந்த நோவாவுக்குள் பிரவேசித்த அந்த ஜீவ ஜந்துக்கள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் எல்லாம் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டதா இருக்கிறதை நாம் உணராதிருக்கிறோமா? ஆதியாகமம் 7:1-2-3 நாம் எவ்வாறு நாம் வாசிக்க முடியும் என்று சொன்னால், சுத்தமுள்ள ஜந்துக்கள், சுத்தமுள்ள மிருகங்கள், சுத்தமுள்ள பறவைகள் எவ்வளவு ஜோடும், சுத்தமில்லாத பறவைகள், சுத்தமில்லாத மிருகங்கள் எவ்வளவு ஜோடுமாக அந்த புயலுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே எழுதப்பட்டிருப்பதை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கும் கூட இந்த கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, திருச்சபை பிள்ளைகளாகிய நம்முடைய கிறிஸ்துவ வட்டாரத்தில் நடந்து கொண்டிருக்கிறவரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை குறித்து ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருந்தார். இவைகளை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அதை அறிந்து நிதானிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட கர்த்தருடைய ஆராதனையிலே நாம் பார்ப்போமே என்று சொன்னால், பரிசுத்த அலங்காரத்தோடு கூட அங்கே கர்த்தரை ஆராதிக்கிறதான ஒரு கூட்டம், தம்முடைய வஸ்திரங்களிலே, அலங்காரங்களிலே ஒரு பரிசுத்தம், நடைகளிலே ஒரு பரிசுத்தம், அவர்களுடைய பாடி ஆராதிக்கிற ஒரு பரிசுத்தத்தை நாம் பார்க்கிறோம். அவர்களும் கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி, அவர்களும் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும்படியாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு புறம் பார்ப்பதற்கு ஒருவரை அருவருப்பு போல
சுத்தம் இல்லாததை போல காணப்படும். அசுத்தமான இன்றைக்கு மியூசிக் காரியங்கள், அசுத்தமான இசைகள் இன்றைக்கு. அது மாத்திரமல்ல, அசுத்தமான நடனங்கள். ஆனால் தங்களுக்கு இருக்கிறதான விளைவின் எல்லா முதல் பலங்களையும் கர்த்தருக்கு கொடுத்து அதை ஆராதிக்க வேண்டும் வாஞ்சியோடு கூட ஆராய்த்துக் கொண்டு தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிற இந்த நாட்களில் காணப்படுகிற ஒரு கூட்டம். இவர்கள் இரண்டு தரத்தால் கூட கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் வந்துவிட வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை தூத்து ஆராய்த்து வந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்கள், அன்றைக்கு நோவாவின் நாட்களில் கூட ஆண்டவர் இதை இவ்வளவு தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். சுத்தம் இல்லாத ஜந்துக்களும் கூட அங்கே வருவதை பார்க்கிறோம். சுத்தமுள்ள ஜந்துக்களும் அங்கே ஆண்டவருக்கு தேவைப்படுகிறது. இருவரும் அந்த பேழைக்குள் பிரவேசித்த போது அவர்கள் எல்லாம் கர்த்தரால் காக்கப்பட்டார்கள். இன்றைக்கு திருச்சபை பிள்ளைகளாகி நாம் இதை உணராது இருக்கிறோம். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இப்பொழுது இருக்கிறதான சந்ததியார் எல்லா விதமான வெளிச்சங்களோடு கூட, எல்லா விதமான அவனுடைய பலத்தோடு கூட கர்த்தரை ஆராதிக்கிற வாஞ்சையில் அவர்கள் தங்களால் இயன்றதை ஆராய்த்துக் கொண்டு அது கர்த்தரை அவர்கள் மூலமாக நடப்பிக்கிற அற்புதங்களின் அடையாளங்களினாலும் தங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு கர்த்தர் அடக்கும் போது அவர்கள் நினைக்கிறார்கள், இதற்கு முன்பாக இருந்தவர்கள் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று தெரியாமல் இருந்து விட்டார்கள். நாம் ஆராய்ப்புதான் சரி என்று சொல்லி அவர்கள் இன்னொருவரை தங்களுக்கு முன்பாக இருக்கிறவர்களை அவர்கள் சாடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்னும் ஒரு கூட்டத்தார் என்ன சொல்லுகிறார்கள், தாங்கள் ஆராதிப்பதுதான் சரி. இப்பொழுது வந்திருக்கிறவர்கள் கர்த்தருக்கு எப்படி ஆராதிப்பு என்று தெரியாமல் அவர்கள் ஆராய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். வஞ்சிக்கிறவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள் சொல்லி அவர்களை சாடுகிறவர்களாகவும் அவர்கள் காணப்படுகிறார்கள். அப்படி அல்ல, அப்படி அல்ல. இவ்விரு திறத்தாரையும் தேவன் அவர் கூட்டி சேர்க்கிறதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோமா? எவ்வளவு கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டுமே. அவர்கள் இருவரும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டுமே, கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் வர வேண்டுமே. அதுதான் நோவாவின் காலத்தில் நடந்தது என்பதை நாம் நிதானித்து அறிந்து கொள்வோமாக. நோவாவின் பேழைக்குள் வந்த பிற்பாடு என்ன நடக்கிறது? அங்கே அவர்கள் நோவாவின் பேழைக்குள் வந்த பிற்பாடு அவர்கள் உலகத்தில் வாழ்ந்தது போல் வாழ முடியாது, ஒருவரை சண்டையிட்டுக் கொள்ள முடியாது. அவர்கள் எல்லாரும் அங்கே இருக்கக்கூடியதான அந்த சூழ்நிலைகளை பார்த்து, அங்கே வெள்ளம் வருகிறதை பார்த்து தங்கள் இருதயங்களிலே கர்த்தரையை நோக்கி பார்க்கலாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வருகைக்கென்றே அவர்கள் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வெளிச்சத்துக்கென்றே அவர்கள் காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய ரட்சிப்புக்கென்று அவர்கள் காத்திருந்தார்கள். எப்பொழுது ரட்சிப்பு வரும் என்று சொல்லி அவர்கள் அந்த பிள்ளைக்குள் காத்திருந்தது போல இன்றைக்கும் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இருக்கிற நிலைமையிலே கர்த்தரை ஆராதித்து கர்த்தருடைய வருகைக்கென்று நம்முடைய முகங்களை நோக்கி பார்க்க வேண்டும். என்னுடைய ஊழியங்களிலே நான் கிராமங்களில் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். அந்நாட்களிலே கர்த்தரை முகத்தையே தரிசிக்க வேண்டும் என்ற வாஞ்சை உள்ளவனாக, கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று அவரை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த நாட்களிலே கர்த்தர் பிரத்யட்சமாய் அங்கே என்னுடைய ஊழியங்களிலே வெளிப்பட ஆரம்பித்தார். இரவு நேரங்களில் ஜெபித்துக் கொண்டிருந்த போது கிராமங்கள் எல்லாம் வெளிச்சமாகிவிடும். என் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறும்படியாய் செய்துவிடும். அது மிகுந்த ஆச்சரியமாய் எனக்கு இருக்கும். அது மாத்திரமல்ல, மேகங்கள் மின்னல்கள் எங்களுக்கு வெளிச்சமாய் வந்துவிடும். தேவ தூதர்கள் பிரத்யட்சமாக இறங்கி வந்து கர்த்தருடைய சித்தத்தை எங்களோடு கூட பேச ஆரம்பித்தார். இந்த ஜனங்கள் எல்லாம் கர்த்தரோடு கூட அனுபவமாய் பேசுகிற அனுபவத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்கள். சென்னையில் இருந்து ஒரு ஊழியர் எல்லாம் சொன்னால அநேக வாலிபர்கள் கடந்து வருவார்கள். அவர்கள் நாங்கள் கூறுவதையில் சாட்சிகள் நான் கேட்டுவிட்டு இது எப்படி நடக்கும், இவர்கள் ஏதோ நம்மை ஏமாற்றும்படி இதை சொல்கிறான்னு சொல்லி நம்ப முடியாதவர்களா இருந்தாலும் கூட இதெல்லாம் உண்மையா இருக்குமே, ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அற்புதங்கள் நன்மைகள் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தாங்களாகவே ஜெபித்துக் கொண்டு சென்றிருந்த போது அவர்களுக்கு அந்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் பிரத்யட்சமாக வாழ்க்கை நடக்கும் போது அவர்கள் இங்கே நடப்பதெல்லாம் உண்மை என்று அறிந்து கொண்டார்கள். ஆனா இந்நாட்களிலே பட்டணங்களுக்கு வந்து ஊழியங்களை செய்யும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். இங்கே வந்ததும் இங்கே பட்டணங்களான தேவன் மனுஷருக்கு கொடுத்தான ஞானத்தின் படியாக, ஆசீர்வாதத்தின் படியாக அவர்கள் எப்படி கர்த்தரை மேம்படுத்தணும்னு பார்த்து அதோடு நான் முயன்று கொண்டிருக்கிறேன். அது
வாலிபர்கள் தங்கள் உற்சாகமாய் அவர்கள் கர்த்தரை பல வெளிச்சங்கள் எல்லாம் போட்டு கர்த்தரை ஆராய்த்து கர்த்தரை மேம்படுத்துகிறதை நான் பார்க்கிறேன். என்னுடைய கிராமங்களிலே புகையும் மேகங்களும் இறங்கி வந்தோடும் நாங்கள் ஆராதிக்கும் போது இங்கே அவர்களாகவே புகைகளை விட்டு ஏதோ கர்த்தரை மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று உற்சாகமாய் சேர்க்கிறதை பார்த்து அதில் மகிழ்ந்து இருக்கிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்விருவத்தாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நாம் எல்லாரையும் கர்த்தர் நேசிக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? இது எல்லாம் அறிந்தவர்களாக, இது எல்லாம் நிதானிக்கிறவர்களாக, எந்த சூழ்நிலைகளையும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இன்னும் கூட மலை பிரதேசங்கள் அங்கே செல்வோமே ஆனால் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் மூணாறு போன்ற இடங்கள், ஊட்டி போன்ற இடங்கள், மேகாலயா போன்ற இடங்கள், பூட்டான் போன்ற இடங்கள், இன்னும் நியூரேலியா போன்ற இடங்கள், அது மாத்திரமா அந்தமான் தீவுகளிலே ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் அழகான தீவுகள், இன்னும் ஆப்பிரிக்கா நாடுகளில் அமேசான் காடுகள், அமெரிக்காவிலே மிகப்பெரிய நதிகள், இன்னும் மேற்துருவத்திலே வடதுருவங்களிலே பனிப்பிரதேசங்கள், ஆஸ்திரேலியா போன்றதான தேசங்களிலே அழகழகான விதவிதமான அங்கே தேவனுடைய சிருஷ்டிப்புகள், இவை எல்லாம் பார்க்கும்போது நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டாமா? எல்லாவற்றுக்கும் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டாமா? எல்லாருடைய நோக்கங்களும் எதுவா இருக்க வேண்டும்? அவருடைய வருகை கண்டு நாம் காத்திருக்க வேண்டும். நோவாவின் நாட்களிலே எவ்வாறு அந்த மிருக சிருஷ்டிப்புகள் எல்லாம் கர்த்தர் ரட்சிப்புக்காக காத்திருந்ததோ அதே போல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட எல்லாவற்றையும் கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறவர்களாக, எல்லாவற்றையும் கர்த்தரை ஆராதிப்பவர்களாக நாம் காணப்படுவோமாக. கர்த்தர் நம்முடைய ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். அது மாத்திரமல்ல, இந்த கடைசி நாட்களிலே லோத்தின் நாட்களில் நடந்தது போல் நடக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். அவர்கள் தங்களுடைய மனம் போக்கிலே வாழ்கிறதை நான் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 3:1-2 வசனங்களை நாம் வாசிக்க முடியும். கடைசி நாட்களிலே ஜனங்கள் எவ்வாறு தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள், எவ்வாறு தங்களுடைய வழிகளை நாசமாக்கிக் கொள்ளுகிறார்கள். தங்களுடைய பாவ வழிகளை விட்டு மனம் திரும்ப வேண்டுமே என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும் போது பாவம் இல்லாதவர்களாக, அக்கிரம் இல்லாதவர்களாக நாம் பிரவேசிக்க வேண்டுமே. இவையெல்லாம் விடுவிக்கப்பட வேண்டுமே. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த கல்வாரி சிலுவையுடைய அன்பெல்லமா நமக்கு தேவை. இந்த உலகத்திலிருந்து நாம் மீட்டுக் கொள்ளப்பட வேண்டுமே. ஆனால் இப்படிப்பட்ட பாவங்கள் நாம் மீட்கப்பட வேண்டுமே. ஆனால் அவருடைய கல்வாரி அன்புக்கு நேராக நாம் திரும்புவோமாக. அவர் கல்வாரி சிலுவையில் சிந்த ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. இதை பார்த்துக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளிலே, இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையிலே தேவனுடைய இரக்கம் மாத்திரம் நமக்கு இல்லாமல் போனால், தேவனுடைய அன்பு மாத்திரம் நம்மை சந்திக்காமல் போனால் இந்த வாழ்க்கை பரிசபிக்கக்கூடியதாய் காணப்படுமே. ரட்சிக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோமா? நம்முடைய பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? அவர்களுக்கெல்லாம் ரட்சிப்பின் சுவிசேஷம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. கல்வாரி சிலுவையிலே காணப்படுகிற அந்த மீட்பு நமக்கு அவசியமா இருக்கிறது. மனுஷகுமாரி அந்த மீட்பு நமக்கு அவசியமா இருக்கிறது. மனுஷகுமாரி வெளிப்படும் நாட்கள் வந்துவிட்டது. அப்படியானால் யார் இந்த தேவராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பார்கள்? இப்படி மீட்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்தவர்கள். இந்த கடைசி நாட்களில் நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவர்கள் அதற்குள் பிரவேசிக்க முடியாது. அவர் சித்தத்தை செய்து முடிக்கிறவர்கள். அவர் சித்தம் என்ன? இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். இந்த ரட்சிப்பு சுவிசேஷத்தை இந்த ராஜ்யம் முழுவதும், இந்த தேசங்கள் முழுவதும் நாம் அறிவிக்க வேண்டும். அப்பொழுது முடிவு வரும். அப்பொழுது முடிவு வரும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, இந்நாட்கள் இந்த ராஜ்யத்து சுவிசேஷத்தை உலகம் எங்கு போய் புறப்பட்டு கூறுவதாக நாம் காணப்படுவோம். அதற்கென்று இந்நாட்களிலே கர்த்தரால் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள் அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசித்து அவருடைய ஐக்கியமா இருக்கிற ஜனங்களே கடைசி நாட்களிலே கர்த்தர் எழுப்புவார்.
ஆம், மனம் திரும்புவோமாக, ரட்சிக்கப்பட்டவர்களாக, அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசித்து அவர் சிரத்தில் ஒன்றாக இணைக்கப்பட்டவர்களாக பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து அவருடைய இந்த ராஜ்யத்தை சுவிச்சு அறிவிக்க நாம் புறப்படுவோமாக. அவர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுவார். கர்த்தர் வெளிப்படுவார். ஆமென். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை நீங்கள் கேட்டிருப்பதானால் இதை ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஷேர் செய்து ஒவ்வொருவருக்கும் இந்த கால்வழியாக சென்று அடையும்படிக்கு நீங்கள் அனுப்பி அதை நீங்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுங்கள். நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். காரணம், இந்த செய்தியை கர்த்தர் இருதயத்தில் வைத்து இந்நாட்களில் இது உங்களுக்கு காணும்படி செய்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.